நம்ம எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவோம் போல இருக்க. மீடியாலாம் ஏதாவது கண்டென்ட் கிடைக்காதுன்னு நின்றுட்டு இருக்காங்க. நீ என்னடானா இப்படி அவங்க ஒரு வாரம் வச்சு செய்யற மாதிரி கண்டென்ட் கொடுத்துருவோம் போல இருக்க. இப்ப என்னப்பா, அந்த அம்மா வந்தா உனக்கு ஓகே தானே? ஆமாங்கய்யா. இரு, இப்பவே வர சொல்றேன். ரத்னம், உன் ஒய்ஃபுக்கு போன் பண்ணி வர சொல்லு. ஐயா, அவர் கூப்பிட்டாலாம் அம்மா வரமாட்டாங்கய்யா. யோ, அப்புறம் யாரையோ கூப்பிடணும்? ஐயா, வேதநாயகி அம்மா கூப்பிட்டா வருவாங்கய்யா. என்ன? யாரு? நான் அவளை கூப்பிடணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னால அவளை கூப்பிட முடியாது. ஏய், ஒரு சிஎம் பண்ண வேண்டிய வேலையாட இதெல்லாம். மீடியா மட்டும் இப்ப இல்லாம இருந்திருந்தா நீங்களாச்சு உங்க குடும்பமாச்சுன்னு போயிட்டு இருந்திருப்பேன். ஏய், எல்லாம் என் நேரம்டா. டென்ஷன் பண்ணாம போன் பண்ணி கூப்பிடு. யோ ரத்னம், நீ சொல்லுப்பா. என்கிட்ட நம்பர் எதுவும் இல்ல. என்கிட்ட இருக்குங்கய்யா. போடுதோ, நான் அடிக்கிறேன். ஹலோ, சொல்லு வேலா. அம்மா ஒரு நிமிஷங்கம்மா. அம்மா இருந்தாங்க. ஆட போடிங்கம்மா. மா பேசுமா, பேசு. ஹலோ ஹலோ வேலா. ஹலோ வேலா, என்ன ஆச்சு? ஹலோ அம்மா பேசுங்கம்மா. அட்டன் பண்ணிட்டாங்க. வேலா, கேக்குதா? ஜானகி, நான் வேதநாயகி பேசுறேன். வேதநாயகியா? நீங்க எப்படி வேலன் போன்ல? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ கிளம்பி வீட்டுக்கு வா. வீட்டுக்குன்னா எங்க? என்ன ஜானகி இப்படி கேக்குற? நம்ம வீட்டுக்கு தான். வேலனையும் வள்ளியும் ரத்தனம் சேர்த்து வச்சுட்டோம். நீயும் வா. அம்மா, நல்லா சிரிச்சு சந்தோஷமா கூப்பிடுங்கம்மா. நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம்னு கூப்பிடுங்க. ஜானகி, நீ வா. நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. சொன்னா கேளு ஜானகி, இத நான் சொல்றேன். வள்ளிமா, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனாலதான் இவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. மத்தபடி இவங்களுக்கு வேற எந்த உரிமையும் கிடையாது. இந்த 2 பேரையும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மன்னிக்க மாட்டேன். ஏய், போடா. அப்பா, மேடம், பேசாத. என் அப்பா கோவப்பட்டு பாத்திருக்கேன், சண்டை போட்டு பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்குதான் முதல் தடவை அவரை கண் கலங்கி பாக்குறேன். அவரை கண் கலங்க வச்சு உங்க 2 பேரையும் நான் என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன். டே ரஞ்சித், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாயை துரத்தி துரத்தி அடிச்ச. அந்த நாய் வலி தாங்க முடியாம தப்பிச்சா போச்சுன்னு ஓடி போயிடுச்சு. திடீர்னு எங்கிருந்தோ வந்து என்னென்னமோ பிளான் பண்ணி இப்ப என்னையே கடிக்க பாக்குது. திரும்பவும் அந்த நாயை கல்லால் அடிச்சு விரட்டக்கூடாதுடா. பொண்ணு குழி தோண்டி புதைச்சிடணும். மா, நீங்க யார சொல்றீங்க எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுமா. புரிய வேண்டியவங்களுக்கு புரியலையேம்மா. புரியலன்னா நமக்கு என்ன? நீ வாடா, நம்ம வேலையை பாப்போம். ஏய், ஹலோ வேலா. காவல்காரன் இல்லாத தோட்டத்துல கண்டதுங்க மேறது சகஜம்தான். ஆனா இனிமே அது நடக்காது. நான் காவல்காரி. என்ன மீறி எந்த களவாணியாலையும் எதுவும் பண்ண முடியாது.
அடேங்க அப்பா, உனக்கு இப்படி எல்லாம் பேச தெரியுமா? பரவாயில்ல, ரொம்ப தான் முன்னேறி இருக்க. ஆனா உன்னால பேச மட்டும்தான் முடியும். என்ன மீறி உன்னால இந்த வீட்ல துரும்ப கூட அசைக்க முடியாது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீயும் இவனும் எப்பவுமே வேலைக்காரங்க தான். இப்போதைக்கு ஏதாவது ஒரு மூலையில இருந்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் உங்களை ஓட ஓட விரட்டுறேன். ம் வாடா.